செங்கல்பட்டு மாவட்டம் விஜயதேவி நம்ம கட்சி தலைவர் வந்து இப்ப சிறந்த முறையில் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மிகவும் சிறப்பான ஒரு உரையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது மூலியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு நம்ம தளபதி. இந்த தளபதியின் வழியில நாங்க மிகவும் சிறப்புடன் அவரோட வழியில நாங்க வந்துட்டு ஊழலற்ற ஆட்சி அமைக்கிறதுக்கு அவருக்கு பக்கபலமாகவும் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு எங்களால முயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணி வெற்றிகரமாக கொண்டு செல்வோம். நன்றி. ஆண்டிமடம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் என் பேர் தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து முதலாம் ஆண்டு நிறைவுற்று 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உரையாற்றினாங்க. அவங்களோட உரையை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அரசியல் கட்சிக்கு எதிராக நம்ம எதுக்காக செயல்படணும், மக்களுக்கு என்ன தேவை செய்ய போறோன்றத தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம அரசியல் கட்சியில என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அதுல பூத் கமிட்டி அமைச்சு செயல்படுத்தணும், விரைவில் அதை செயல்படுத்தி நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்தணும், மற்ற அரசியல் கட்சியில நடத்தாத ஒரு மாநாட்டை நம்ம நடத்தி காட்டணும். அப்பதான் வந்து நம்ம இந்த அரசியல் உருவாகிறதுக்கு காரணமா இருப்போம். நம்மள எல்லாருமே வந்து அரசியல் தெரியாதவங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு மாற்று சக்தியா நம்ம இருப்போம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி என்ன சொல்றேன், ஊழல் நிறைந்த ஆட்சியா இருக்கு இப்ப உள்ள ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றணும்னா 2026 நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாதான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும். அந்த நிர்வாக சீர்திருத்தம், அடுத்தது மக்களுடைய பசி, அடுத்தது மக்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய கல்வி, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும்னா 2026 நம்மளுக்கு அந்த ஆட்சி கிடைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கட்சியில உள்ளவங்க எல்லாம் எளிய குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம கட்சி வந்து ஒரு எளிய கட்சி தான். நம்ம ஒன்றும் வந்து இந்த கட்சி இல்ல, நம்ம வந்து பெரிய கட்சி இல்ல, நம்ம சாமானியர்கள் கட்சி தான். அதனால நம்ம எளிய குடும்பத்தில இருந்து வந்து நம்ம எளிய மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் இந்த 3 மாத காலம் வந்து சிறப்பா செயல்பட்டு நம்ம அடுத்த அரசியல் மாற்றத்தை உருவாக்குறது நீங்க உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டம் குரம்பட்டி கரியாலான டீம்ல வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி எப்படி அமைக்கணும், நம்ம கட்சி எப்படி வலுப்படுத்தணும், அடுத்த 100 நாளுக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு டிவிகே தொண்டரும் ஒரு 10 பேரையாவது இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்க நிறைய தொண்டர்கள் இணைச்சிட்டு இருக்கோம், நிறைய தொண்டர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. 2026 அந்த மக்கள் விரோத ஆட்சியை ஒரேடியாக முடிவு கட்டுவோம். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எதிர்கட்சியே இல்லாத தமிழக வெற்றி கழகத்தை எங்க தலைமையை முதலமைச்சர் அடியிலையும் அடுத்த 20 ஆண்டுக்கு அமைக்கணும்.